ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைத்தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன லைக் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யா, சீமான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு 240 வாழ்ற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. சென்னையே சரியான டெவலப் ஆன மாதிரி ஒரு சிங்கப்பூர் ரேஞ்சுக்கு இருக்க மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அங்கதான் எஸ்.ஜே. சூர்யாவும் இருப்பாரு. எஸ்.ஜே. சூர்யா வந்துட்டு லைக்குங்கிற ஒரு ஆப் வச்சிருப்பாரு. அந்த ஆப் எப்படிப்பட்டதுன்னா, எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு, லவ்வுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இல்ல அப்படிங்கறது கோசரம் அவர் ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சு அதுக்கு லைக்னு பேர் வச்சு அதை வந்து எல்லாத்து மூலியமாவும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாரு. அது என்ன பண்ணும்னா, ஒரு காதலன் காதலி தனக்கு தெரியாம ஏதாவது அஃபேர்ஸ், ஏதாவது தப்பு சீட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அது டைரக்டா லவ்வருக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் பிடிக்காது. இவர் வந்து டேட்டா வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு, அதனால இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல கேஸ் நடக்கும். ஆனா எஸ்.ஜே. சூர்யா என்னென்னமோ பண்ணி கடைசியில ஜட்ஜுங்களையே ஒரு சுமூகமான டீலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அது என்ன டீலுனா, இந்த வருஷ கடைசிக்குள்ள நீ வந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உன்னோட ஆப் வந்து சேஃப்டியான ஆப்பு, நல்ல ஆப்பு அப்படிங்கிற மாதிரி நாங்களே அங்கீகாரம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அதை வந்துட்டு எஸ்.ஜே. சூர்யா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல தான் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு கால் வரும். என்னன்னா, பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு லைக்குங்கிற அந்த ஆப்புக்கு குரல் கொடுத்திருப்பாரு. அது குரல் கொடுத்த நேரம் தான் அந்த லைக் ஆப்பே பெருசா வளர்ந்து ஒரு மல்டி மில்லியனர் கம்பெனியா மாறி இருக்கும். அதனால எஸ்.ஜே. சூர்யா என்ன பண்ணுவாருன்னா, அந்த குரல் கொடுத்த அந்த ஆளுக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. அது வந்து எப்படியோ பிரதீப் ரங்கநாதனுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனாலும் சின்னதா பயம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து பசுமை உலகத்துல இருப்பாரு. அந்த பசுமை உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, செல்போன் இல்லாம இயற்கையா என்னென்ன வேலைகள் பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு தலைமையா சீமான் இருப்பாரு. அவர் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதனோட அப்பா. அவருக்கு தெரிஞ்சா இவரை கொன்னுடுவாருன்றதுனால அவருக்கு தெரியாம இவர் சிட்டிக்கு வராரு. வந்து அந்த பரிசை வாங்கலான்னு வராரு. அப்பதான் எஸ்.ஜே. சூர்யா ஒரு முதல்ல சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சு பேசுறாங்க. பேசும்போது இந்த மாதிரி எனக்கு தொகையை வந்து கையில கேஷா கொடுத்துருங்க, என்கிட்ட போனு எந்த அக்கௌண்ட்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் இப்படிப்பட்ட ஆளு வித்தியாசமா இருக்கான், ஆனா இந்த ஆப்புக்கான குரல் கொடுத்தவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவம் வரும். ஆனாலும் எப்படியோ ஒண்ணு நீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் தனக்கு அசிஸ்டண்டா ஒரு ரோபோட் வச்சிருப்பாரு. அந்த ரோபோட் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி இந்த பையன் என்னைக்காவது லைக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி போன் வாங்கி இன்ஸ்டால் பண்ணானா அப்ப எனக்கு நோட்டிஃபை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த ரோபோட்டுக்கு அனிருத் வந்து வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் செம பங்கமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பணத்தை வாங்கறதுக்கு தான் அவர் வரும்போது எதிர்பாராத விதமா கீர்த்தி செட்டிய சந்திப்பாரு. அப்பயே 2 பேத்துக்கு ஒரு கனெக்ஷன் மாதிரி ஆகும். ஆனா அதை கீர்த்தி செட்டி பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஹீரோக்கு அப்படியே செம்ம அதிர்ச்சி ஆகி ஹார்ட் அட்டாக் ரேஞ்சுக்கு போய் அட்மிட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்லுவாரு, நீ வந்து ஒரு பொண்ணாலதான் இப்படி ஆயிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அதை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியால இருப்பாரு. அதுக்கான வேலைகளை தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பண்ண ஆரம்பிப்பாரு, தான் அப்பாவுக்கு தெரியாம. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு போன் ஃப்ரீக்கு, போன் இல்லாம அதால இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, போன் ஒன்று வாங்குவாரு. அதில் அந்த லைக் ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் கூட கனெக்ட் ஆயிடுவாரு. கனெக்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பழகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே அவரும் இவரை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாரு. ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது சிக்குவான், அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டில் வேற இந்த ஆர்டர் வேற கொடுத்துருக்கிறதுனால எப்படியாவது நம்மளோட ஆப்பை நாம வச்சுக்கணும், அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றணும், நெகட்டிவிட்டி நிறைய ஸ்ப்ரெட் பண்ணணும், அதுக்கு இவனை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்கோசரம் எஸ்.ஜே. சூர்யா புதுசா ஒரு லவ் ஸ்கோருங்கிற ஒரு ஆப்ஷனை ஆப்ல கொண்டு வந்து அதை வந்து எல்லாத்துக்கும் பரப்பி விட்டு நிறைய லவ்வர்ஸை பிரிச்சு விட்டுறாரு. அதுல பிரதீப் ரங்கநாதனும் ஹீரோயினும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச உடனே ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேரை இவன் பிரிச்சு விட்டுட்டு இருக்கான், இந்த ஆப்பை நம்ம வச்சிருக்கே கூடாதுன்ட்டு போன் எல்லாம் உடைச்சு போடுவாரு. ஆனாலும் அவருக்கு வந்து எப்படியாவது ஹீரோயின் கூட சேரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் என்னென்னமோ முயற்சிகள் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணுவாரு. அதுக்கு இந்த ஆப் தான் தடையா இருக்குன்னு உடனே இந்த ஆப்பை எப்படியாவது நம்ம முடிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு. அதனால அந்த ஆப்புக்கு யார் யார் எதிராக இருக்கிறாங்களோ
அவங்களெல்லாம் ஒன்று திரட்டி இவரோட பக்கம் வச்சுக்கிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்படி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் குறைவாங்க. எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு பயமாயிரும். இவனை நேரில் போய் சந்திப்பாரு. சந்திச்சு இது மாதிரிலாம் பேசுவாரு, நான் இந்த இதெல்லாம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, ஆனா ஹீரோ எதுக்குமே மசிவே மாட்டாரு. உன்னை நான் தரமட்டமாக்காம விட மாட்டேன், என் லவ்வையே நீ பிரிச்சுட்ட, நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு. எஸ்ஜே சூர்யாவுக்கு செம கடுப்பாகும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயினை எப்படியாவது நம்ம பேச வைக்கணும் நம்ம கூட அப்படின்றதுக்கோசரம் அவர் ஒரு பிளான் பண்ணுவாரு. தப்பான ப்ராடக்டை ப்ரொமோஷன் பண்ணி அது மூலியமா அக்கௌண்ட்டையும் பேன் பண்ணி ஹீரோயினை தான் இருக்கிற அந்த பசுமை உலகத்துக்கு வர வச்சிருவாரு. வர வச்சு 2 பேரும் பேசி பழகுவாங்க. ஏன்னா போன் கையில் இல்லாதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சு ஹீரோயினும் ஹீரோவை நல்லா புரிஞ்சுக்குவா, ஹீரோவும் ஹீரோயினை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல இவங்க ஒன்று சேர போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எஸ்ஜே சூர்யா ஒரு பிளான் பண்ணுவாரு. பிளான் பண்ணி ஒரு டீலிங்க போடுவாரு. உங்களோட டேட்டாஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, நீங்க எதுவுமே என்ன பண்ண முடியாது, நான் என்ன வேணா ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை பிளாக்மெயில் பண்ணி, அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு ஒரு சில பிளான்கள்லாம் போட்டு எப்படியாவது அவனை இந்த இடத்துக்கு வர வைக்கணும் எஸ்ஜே சூர்யாவை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா வந்துட்டு 2 பேத்தையும் சண்டை போடுறாங்க. சண்டை போட்ட பிறகு ஹீரோவுக்கு சரியான அடி, அவரால் சரியா ஒழுங்கா சண்டை போட முடியல, மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அந்த சமயத்துல ஹீரோயின் வந்து காப்பாத்துறாங்க. காப்பாற்றும் போது எஸ்ஜே சூர்யா என்ன சொல்றாருன்னா, இப்படியே நிலைமை போயிட்டு இருந்துச்சுன்னா அவனை நான் கொன்றுவேன், உன் லவ்வர் உன் கண்ணு முன்னாடியே சாவறத நீ பார்க்கணுமா, ஒழுங்கா நீ என்ன பண்ற, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை போஸ்ட் லைக்ல போட்டு லைக் தான் எல்லாம் கரெக்டா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஹீரோயினும் எஸ்ஜே சூர்யாவுக்கு பயந்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ற மாதிரி மோதலெல்லாம் மாத்தி அந்த லைக்ல போஸ்ட் போட்டுருவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே எஸ்ஜே சூர்யாவுக்கு செம்ம குஷியாயிரும். அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் பண்ணுவாரு, ஒரு பழைய ஓல்டு சாங்க்லாம் ஆடுவாரு, அதெல்லாம் செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும், இந்த மாதிரி அவன் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான்னு. உடனே அவனை முடிச்சு கட்டணுன்றதுக்கோசரம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போய் ஹீரோயினை கூட்டிக்கிட்டு நேரா எஸ்ஜே சூர்யா இடத்துக்கு வருவாங்க. வந்துட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சரியான சண்டை போடுவாங்க. சண்டை போடும் போது கடைசியில் எஸ்ஜே சூர்யா தோத்து போயிடுவாரு. தோத்து போயிட்டு அந்த ஆப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. ஏன்னா அந்த ஆப்புக்கான தப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ லீக் பண்ணி அந்த ஆப்ல இருந்து எல்லாருமே வெளியே போற மாதிரி பண்ணி கவர்மெண்ட்டும் பேன் பண்ற மாதிரி பண்ணிவிடுவாரு. ஹீரோயின் வந்துட்டு இவ்வளவு நாளா பயந்துட்டு இருந்த விஷயத்துக்கும் ஹீரோ முற்றுப்புள்ளி வச்சு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துருவாங்க. அதோடய இந்த கதையை முடிச்சிருவாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நிறைய இடத்துல சரியான காமெடிகள்லாம் இருக்கு. யோகி பாபு வர காமெடி, அதுக்கப்புறம் ஆனந்தராஜ் பண்ற காமெடி, அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதனோட சிக்னேச்சர் ஸ்டைல்ஸ், இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. நமக்கு ஒரு புதிய கலர்ஃபுல்லான உலகத்தை காட்டியிருக்காரு. நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.